ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் வசனம் 24 26 வரை. 24, 25, 26. எபிரேயர் 11, 24 முதல் 26 வரை. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான பொழுது எப்படி இருக்குது? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது என்று ஆரம்பிக்கிறது. போன தடவை உங்களுக்கு நான் தேவனுடைய அன்பை, எப்படிப்பட்ட அன்பு என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிச்சேன். அதாவது இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து துன்மார்க்கமாய் செலவழித்து தன்னுடைய தகப்பனிடத்துக்கு அவன் திரும்புகிறான். தகப்பன் தன் மகனை அடையாளம் கண்டு தூரத்தில் கண்டு ஓடி அவனை கட்டி தழுவுகிறான். பாவம் ஒரு மனிதனை அவனுடைய ஆழ்த்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த உள்ளான மனிதனை எப்படி மாற்றுகிறது? அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவனுடைய மகனாக இருக்கிறான். ஆனால் அந்த பாவம் அவனை கடைசியில் எப்படி மாற்றுகிறது? உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராய் என்னை வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் உமக்கு விரோதம், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாய் வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி வர்றான். அதாவது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். நீங்கள் எப்படின்னா, ஒரு மனிதன் தனக்குத்தானே பேசுகிறான் இல்லையா? அவனுக்கு தானே பேசிக்கிறான். படிக்கிறீங்க, புரியுதில்லை? நீங்கள் படிக்கும் பொழுது தனக்குத்தானே பேசிக்கிறான். அப்போ யார்கிட்ட பேசிக்கிறான்? உள்ளான மனிதன், அந்த ஆழ்த்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதன், அந்த உள்ளான மனிதன் இடத்துல அவன் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். எப்படின்னா, அந்த பாவம் அவனை எவ்வளவு பாதித்திருக்கிறது. உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாய் வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று அவன் ஒரு தடவை சொல்லலைங்க. கிளம்பும்போது ஆரம்பிச்சது அது மனசுல அதை சொல்லிக்கொண்டே வருகிறான். அல்லேலூயா. பாவம் துன்மார்க்கமாக எல்லாவற்றையும் செலவு செய்து எல்லாம் அழிந்து போன பிற்பாடு அவனை ஒரு விதமான விதத்தில் அடிமைப்படுத்தி அவனுடைய அந்த குமாரனுக்குரிய அடையாளத்தை அழித்து போடுகிறது. அழித்து போட்டு ஒரு அடிமையாக, ஒரு கூலிக்காரனாக அது மாற்றுகிறது. ஆனால் தகப்பன் அதெல்லாம் காதிலே வாங்கலை. அவன் இழந்து போனதை பற்றி இவர் ஏராளமாக கொடுத்து விட்டா கூட அதை இழந்து போனதை பற்றி அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படலை. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் எதையாவது தொலைச்சிட்டு வந்தால் இது ஒன்றும் பத்திரமா வைக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா? கணவன் ஏதாவது ஏமாந்து போயிட்டா, எனக்கு செய்ய மாட்டேன், ஊரில் ஏமாந்துட்டு வருவேன் சொல்கிறோமா இல்லையா? எல்லாம் சிரிக்கிறீங்க. அல்லேலூயா. ரெண்டு பக்கமும் இருக்கு. கணவனும் சொல்கிறான், மனைவியும் சொல்கிறான். ஏமாந்தது நீ வாங்கிட்டு வந்துட்டிய கணவனும் சொல்கிறான். இதெல்லாம் பொருள். அந்த பொருளை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்? எடை போடுறோம். ஆனால் தேவன்
அந்த உதாரணம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவாகிய தேவன் நம் மீது நம்ம எவ்வளவு இழந்து போயிருந்தாலும், எவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தாலும், நம்ம மனம் திரும்பி வரும் பொழுது அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போய் நம்ம ஒரு அடையாளம் தெரியாதபடி ஒரு கூலிக்காரனை போல வந்தா கூட, ஒரு அடிமையாக வந்தாலும் கூட தேவன் குமாரனாகவே ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க கவனிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நாம பாவத்தினாலே, அதுதான் என்னை ஆண்டவர்கிட்ட ஈர்த்தது. என்னன்னா, என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல என்னை ஈர்த்தது இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தான் என்னை ஈர்த்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனா பிறந்து கிறிஸ்துவ அறியாதவனா இருந்தேன். கர்த்தரை பத்தி அறியல, தேவனை பத்தி அறியல, அவருடைய அன்பை பத்தி அறியல, அவருடைய வல்லமையை பற்றி அறியல, அவருடைய சிலுவையை பற்றி அறியல, சிலுவையில் சிந்தின ரத்தத்தை பற்றி அறியலை, ஒன்றுமே அறியாமல் இருந்தேன். ஆனால் ஒரு தேவ மனுஷனுடைய அருமையான பிரசங்கம் தான் என்னை தேவனிடத்தில் ஈர்த்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த ஆண்டவரிடத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? ஈர்க்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் கருப்பொருள். அதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது. ஆனால் தெளிந்த புத்தி என்ன சொல்லிச்சு? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லிச்சு? நான் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பாவம். நம்ம சாதாரணமாக படிக்கிறோம், ஏன்னா நமக்கு பாவம் சகஜமாகி போச்சுங்க. அதனால என்ன பண்ணிடுறோம்? இத்தனை பெரிய பாவம் படிச்சுட்டு போயிடும். ஆனால் தேவனுடைய பார்வையில் பாவம் மிகப்பெரியதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை புரிஞ்சு கொள்ளுங்க? அல்லேலூயா. நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாதுங்க. பாவத்தை நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. தேவனுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவம் தேவனுக்கு முன்பாக மிக பெரியதாக இருக்கிறது. சிறிய பாவம் நம்ம நினைக்கிறோம், அந்த சிறிய பாவம் கூட தேவனுடைய பார்வையிலே மிக பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாவ சிந்தனை வரும்போது என்ன பண்ணோம்? பயந்து நடுங்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் போன வாரம் உங்களுக்கு நான் பேசினேன். அதை சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு இன்னொரு இது பார்க்க போகிறோம். மோசே விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது, அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. நல்லா கவனிக்கணும். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொன்னீங்கன்னா, அன்றைக்கு அறியப்பட்ட உலகத்திலே எகிப்து மிகப்பெரிய ஒரு தேசம். அவன்தான் பெரிய தேசம். அவன்தான் அதிகாரத்தில் இருந்தான், உலகத்துக்கு முழுவதும் அதிகாரத்தில் இருந்தான். அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக இருக்கிறான். செல்ல பிள்ளையா மோசே இருக்கிறான். ஏன்னா அவன் எடுத்து வளர்க்குறான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அப்போது அவன் எடுத்து வளர்க்கும் பொழுது அவன் பெரியவனான பொழுது அந்த பார்வனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுகிற அந்த அடையாளத்தை, அப்படி அழைப்பதை அவன் என்ன பண்றான்? வெறுக்கிறான். எப்போ வெறுக்கிறான்? அவன் பெரியவனான பொழுது அதை வெறுக்கிறான். அப்போ ஒரு காரியம் பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, அந்த உலகத்திலே அவன் தான் பெரிய ராஜா. பார்வன் தான் பெரிய ராஜா. இவன் அவனுடைய இளவரசனை போல அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வர்றான். ஐஸ்வர்யத்துக்கு குறைவில்லை, ஆஸ்திக்கு குறைவில்லை, அந்தஸ்துக்கு குறைவில்லை, அதிகாரத்துக்கு குறைவில்லை. யாராவது இதை தேடாமல் யாராவது இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறீங்களா? யாராவது அதை தேடாமல் இருக்கிறீங்களா? யாராவது அதை விரும்பாத யாராவது இங்கே சபையில் இருக்கிறீங்களா? எல்லாம் விரும்புகிறோம் இல்லையா? எல்லாம் நல்லா வாழணும், அதிகாரத்தில் இருக்கணும், அந்தஸ்தில் இருக்கணும், சௌகரியமாக இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும். இதெல்லாம் நாம் எல்லாமே விரும்புகிறோம். ஆனால் இந்த விரும்புகிற எல்லாமே மோசே கிட்ட இருந்தது. ஆனால் மோசையை பற்றி என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுவதை வெறுக்கிறான். அப்போ அவனுக்கு பெரியவனான உடனே ஏதோ ஒரு வெளிப்பாடு வருகிறது, ஏதோ ஒரு வெளிச்சம் வருகிறது. அதை வெறுக்கிற அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. அவனுக்குள்ள ஒரு எண்ணங்களில் ஒரு விடுதலை வருகிறது. அவனுக்கு என்ன பண்ணுது? இருதயம் ஏதோ ஒரு விதத்தில் திறக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, அது ஒரு படோடமான வாழ்க்கை.
நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, யாராவது ஒரு விஐபி வந்தாக்க உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த காரை சுற்றி என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் ஓடுவாங்க. ஓடுறது மாத்திரமல்ல, காரை திறப்பாங்க. அவர் இறங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, காரை திறப்பாங்க. அவர் நடந்து வருகிற பாதைகளில் ரெட் கார்பெட் விரிச்சிருப்பாங்க, சிகப்பு கம்பளம் விரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும், பெருமை உள்ள ஒரு வாழ்வு, ப்ரௌடு. அது எல்லாரும் பெருமையாக வாழணும், மற்றவங்க கண்ணுக்கு முன்னாக மேன்மையாக வாழணும், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே விரும்புகிறாங்க. ஆனால் மோசே அதை வெறுக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா, பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் படிங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ பார்த்தீங்கன்னா, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள், அதிகாரங்கள், அந்த உயர்வான ஒரு நிலைமை, இதையெல்லாம் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு அது பிடிக்கல. அதை பற்றி பார்த்தீங்கன்னா, பஞ்சு மெத்த வாழ்க்கை. அல்லேலூயா. பஞ்சு மெத்த வாழ்க்கை, சாஃப்ட் லைஃப், ரொம்ப அப்படியே அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப இதமான ஒரு பதமான ஒரு வாழ்க்கை. அதுக்கு இன்னும் உதாரணம் சொன்னால், ஒரு நல்ல எளிமையாக உதாரணம் சொன்னால், பன் பட்டர் ஜாம் மாதிரி. பன் பட்டர் ஜாம் சாப்பிட்ருக்கீங்களா? அல்லேலூயா. பன்னை 2ஆக வெட்டி கீழே நல்ல உயர்ந்த வெண்ணெயை வைக்கிறான். அதே மாதிரி பழத்தில் செய்யப்பட்ட ஜாம், அது உயர்ந்ததை வைக்கிறான். இந்த பக்கம் அதை தடவுறான், இந்த பக்கம் அதை தடவுறான். அதை எடுத்து சாப்பிடும்போது அப்படி என்ன பண்ணுது, தொண்டைக்குள்ள என்ன பண்ணுது, வழுக்கிக்கிட்டு போகுது. அப்படி ஒரு இனிப்பான ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு கொழுப்பான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அதை விரும்பாத மனுஷன் யார்? நல்ல நாட்களை வாழணும், நல்ல உயிரோடு இருக்கணும், ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கணும், அந்த ரொம்ப வருஷமும் நல்ல நாட்களாக இருக்கணும். அதை யார் விரும்பாதவங்களா இருக்கிறாங்க? யார் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாங்க? யார் வந்து துன்பத்தை யார் விரும்புகிறாங்க? ஆனால் மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எண்ணப்படுவதை வெறுக்கிறான். அப்போ அது எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். பெரியவனானா ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்கு நான் கொண்டு போகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா, அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு வசதியானவங்க வீட்டில் வந்து அடிமைகள் இருப்பாங்க. அடிமைகள்னா அடிமைகள் விற்கப்படுவார்கள், அடிமைகள் வாங்கப்படுவார்கள். வாங்கி அவங்க மேலே ஒரு அடையாளத்தை போட்டு, இந்த அடிமை எங்களுடையது என்று சொல்லி அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அடிமை எப்படி விற்கப்படுவாங்கனாக்கா, இப்போ நீங்கள் வர்ற வழியில் அது என்ன ஒரு பூச்சி அத்திப்பட்டா, அங்கே வழியில் பார்த்தீங்கன்னா தரையில் போட்டு காய்கறி கூறு கட்டி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் இந்த ஊர் தான் நீங்கள் கூறு கட்டி வச்சுருப்பாங்க. அது போல் அடிமைகளை விற்பார்கள். அப்போ அந்த அடிமைகளை வந்து எஜமான்கள் வந்து வாங்கி வந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய வீட்டு வேலைக்கு உபயோகப்படுத்தி கொள்வார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அடிமை அந்த எஜமானுடைய எல்லா சொல்லுக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அடிமை யாருக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான்? அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். இப்போது எஜமானுக்கு பையன் இருக்கிறான், சின்ன பையனாக இருக்கிறான். அப்போ அந்த சின்ன பையனை வளர்க்குறது கூட இந்த அடிமை தான் வளர்க்கணும். யார் வளர்க்கணும்? இந்த அடிமை தான். அவன் பாத்ரூம் போனால் கழுவணும், அவனை துடைக்கணும், அவனை குளிப்பாட்டணும், எல்லாம் என்ன பண்ணணும். அந்த எஜமானுடைய குழந்தைய யார் வளர்க்கணும்? அடிமை வளர்க்கணும். அப்போ அந்த அடிமை என்ன சொல்லுகிறானோ அதை யார் கேட்கறது? எஜமானுடைய குழந்தை கேட்கணும். அப்போ அந்த குழந்தை கேட்டு அது வளருது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன கேட்குது? எஜமான் என்ன, அடிமை என்ன சொல்லுகிறான்? ஏன்னா அடிமை தான் வளர்க்குறான். அதை அடிமை என்னென்ன சொல்லுகிறானோ அதெல்லாம் என்ன பண்ணுது அந்த குழந்தை, எஜமானுடைய குழந்தை என்ன பண்ணுது? கேட்டு
வளருது. அப்போ வளருது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன ஆகுது, அந்த பையன், எஜமானுடைய பையன் வளர்ந்து பெரியவனானவனை என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரியுது இவன் அடிமை, நான் எஜமானுடைய மகன், இனிமேல் நான் சொன்ன அவன் கேட்கணும். யார் சொன்னா அவன் கேட்கணும்? அடிமை கேட்கணும். இப்போ அடிமை சொல்வதை நான் கேட்க வேண்டியதில்லை. அப்படிதான் பாவத்துக்கு நாம் அடிமையாக இருந்தோம். அல்லேலூயா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ நம்ம பெரியவரான பொழுது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தேவன் நம்மை சந்தித்து அவர் சொல்றாரு, நீ என்னுடைய குமாரன், அல்லேலூயா, நீ என்னுடைய சாயல், நீ என்னுடைய ரூபம். அப்ப அது எப்போ வருது? பெரியவனான பொழுது. அதுதான் மோசேக்கு நடந்த காரியம். என்ன? பாவத்துக்கு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை பற்றி, அது அனித்தியமானது, அது பாவம் என்பது, அது தேவனுக்கு விரோதமானது என்பதை தெரியாத வரையில் என்ன பண்றான், அந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்ன பண்ணுவது, என்ன பண்றான், அது நேசிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. நேசிக்கிறவனாக இருந்தான். ஏன்னா அவன் அவனுக்கு அதை பத்தி தெரியல, அவன் இன்னும் பெரியவனால வளரல, பிரித்து பார்க்க தெரியல, எது அநீதி, எது அசுத்தம், எது பரிசுத்தம், எது நீதி, எது அநீதி என்று தெரியாத பொழுது அவன் என்ன பண்றான், அங்க என்ன பண்றான், பார்வனுடைய குமாரத்தினுடைய மகன் என்ன பண்ணுவத நேசிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் பெரியவனான பொழுது, இப்ப அவன் பெரியவனாயிட்டான், அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்து விட்டது, அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்து விட்டது. தேவன் அவனுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஒரு வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது, அவன் தான் பெரியவனான பொழுது அவனுக்கு தெரியுது, நான் எஜமான். அல்லேலூயா. நான் அடிமை இல்லை, நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் எஜமான், கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஆகவே என்ன பண்றான், இதை நேசிக்கிறான், இதை வெறுக்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். என்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டோமோ அன்றிலிருந்து நாம் யார் என்பதை தெரியும் பொழுது அந்த பாவத்தை வெறுத்து, அல்லேலூயா, பாவத்தை வெறுத்து நாம் யாரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பாவம் செய்வதற்கு நாம் என்ன இல்லை, பாவத்துக்கு அடிமை இல்லை. தேவனுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவனுக்கு பவுல் சொல்கிறார், உங்களுடைய அவயவங்களை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. ஆனா ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை நாம் என்ன பண்றோம், நாம ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மயக்க நிலையில் இருந்து, அது ஒரு மயக்க நிலை, தான் யார் என்று தெரியாதபடி ஒரு சுய நினைவு இல்லாத நிலை. அந்த நிலையிலிருந்து அவன் வெளியே வந்த உடனே தான் அவனுக்கு தெரியுது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப அதுல ரெண்டு காரியம் இருக்குதுங்க, ஒன்னு வெறுக்கணும், இன்னொன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை வெறுக்க வேண்டும், தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனை நேசிப்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா ஏன் அது அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான். அதனாலதான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயமும் இருக்கும். நல்லா கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம், நீங்க எதை பொக்கிஷமா நினைக்கிறீங்களோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் என்னன்னா கர்த்தர். அல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் தான், நம்ம ரட்சித்த ரட்சகர் தான் நம்முடைய பொக்கிஷம். அல்லேலூயா. ஏன்னா அந்த இளையகுமாரனுடைய கதையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பன் அவன் இழந்து போனதை பத்தி ஒரு குறைய சொல்லலை. அல்லேலூயா.
அவன் மனம் திரும்பி வந்தது குறித்து சந்தோஷப்பட்டு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அங்கதான் நாம கண்டுபிடிக்கணும் நம்முடைய தகப்பனுடைய அன்பு. நாம அப்படியா இருக்கிறோம்? ஏதாவது ஒன்று தொலைச்சிட்டு வந்தா எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு தகப்பன் நம்ம பேசுகிறோம். ஏன்னா நம்மளால வாங்கி கொடுக்க முடியல, சில நேரம் கஷ்டப்படுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பிள்ளையை சத்தம் போடுறோம், கணவனை சத்தம் போடுறோம், மனைவியை நாம் சத்தம் போடுறோம். நமக்கு அந்த பொருள் பெருசாக இருக்குது. ஆனால் அந்த பொருளை மீட்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரவில்லை. ஹல்லேலூயா. நம்மை மீட்கும்படி தான் வந்தார். ஹல்லேலூயா. நம்மை அவர் மீட்கும்படி தான் வந்தார். பார்த்தீங்கன்னா அப்போ அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாள் முழுவதும் என்னுடைய தியானமா இருக்கும். எதை? அவருடைய வசனத்தை. எதை சொல்றான்? அவருடைய வசனத்தை. ஒரு இடத்துல சொல்றான், அவன் எருசலேமை விட்டு கொஞ்சம் தூரமா போகிறான். அவனுடைய சூழ்நிலை எருசலேமை விட்டு தூரமா போகணும். ஆனா எருசலேமை அவன் மறக்க முடியல. ஏன் எருசலேமை மறக்க முடியல? அங்க யார் இருக்கிறது? தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆனால் அவன் சொல்றான், சிறு மலைகளில் இருந்தும் எர்மோன் மலையிலிருந்தும் உம்மை நான் துதிப்பேன் நினைக்கிறேன்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. அவன் ஆலயத்துக்கு வர்றதை குறித்து அவன் ஒரு இடத்துல சொல்றான், துதித்தலுடனே உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் உம்மை ஆர்ப்பரித்து பாடுவேன். அல்லேலூயா. துதித்தலுடனே அப்படின்னா வீட்டில் இருந்து கிளம்பும் போது ஆடல் பாடல் கையை தட்டி குதிச்சு. இப்போ நம்மெல்லாம் இப்போ பைக்கில் வந்துடுறோம், அங்கெல்லாம் நடந்து போனோம். அந்த காலத்தில் பைக்கு கிடையாது, காரு கிடையாது. அந்த காலத்தில் நடந்து தான் வரணும். அந்த களைப்பு தீர என்ன பண்ணுவாங்களாம், பாட்டு பாடி கையை தட்டி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆலயத்துக்கு வருவாங்களாம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவரை இப்படி யாராவது நேசிச்சு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்டிப்பா அதை கர்த்தர் காணுகிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் வரணும். கிறிஸ்தவர்களுக்கு மெய்யான இன்பம் பொக்கிஷத்தில் இல்லைங்க, பொக்கிஷங்களில் இல்லை, ஐஸ்வர்யத்தில் இல்லை, ஆஸ்திகளில் இல்லை, அந்தஸ்துகளில் இல்லை, அதிகாரத்தினால கிடையாது. அங்க என்ன இருக்குது? நமக்கு எது பெருசா இருக்குது? நமக்கு எது மேன்மையா இருக்கிறது? நமக்கு கிறிஸ்துவை சபையாக ஆராதிப்பது. ஹல்லேலூயா. சபையாக ஆராதிப்பது, சபையாக உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறது நமக்கு என்னவா இருக்கணும்? ஹல்லேலூயா. ஆனந்தமா இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பொக்கிஷம், அதுதான் நம்முடைய சந்தோஷம். ஹல்லேலூயா. சங்கீதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காரியங்களை, ஆலயத்தையும் கர்த்தரையும் கர்த்தருடைய மகிமையும் காண்பதற்கு அவன் வந்து அவ்வளவு வாஞ்சிக்கிறான். ஒரு இடத்துல சொல்றான் இல்லையா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. ஒண்ணுமே இல்லாதவர் என்ன பெரிய ராஜாவானா? ஹல்லேலூயா. ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், நம்ம வந்து இந்த வாழ்க்கையில வந்து நாம கஷ்டப்பட்டு பெரியலாம் வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அவரை துதிச்சாலே போதும். கழுகை பத்தி சொல்றாங்க, கழுகுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மேலே பறக்காதான். மேலே உயர போறதுக்கு ரொம்ப வந்து ஒரு கடினமான காரியம் இல்லையா. ஏன்னா அது இந்த பிரபஞ்சத்துல, இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற அதனுடைய ஒரு எஃபெக்டை வச்சு என்ன பண்ணுவான், லேசா அசைக்குமா. லேசா அசைச்சா கூட என்ன பண்ணுமா, அது மேலே போயிடுமா. ஹல்லேலூயா. உயர போகிறதுக்கு ரொம்ப அது கஷ்டப்படுறது இல்லை. அதனால தான் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் நமக்கு என்ன பண்ணுவாரு, வாழை வயது போல ஆக்குறாரு. ஏன்னா அப்படிதான் நம்ம உயிரை எழுமணும். ரொம்ப ஒருத்தங்களை கேட்டிங்கன்னா, நான் அப்படி கஷ்டப்பட்டனாக்கும் நான் மேலே வர்றதுக்கு அப்படி பண்ணனாக்கும் இப்படி பண்ணனாக்கும் அதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு யோசனை கொடுத்தா உங்களை என்ன பண்ணுவார், மேலே உயர்த்த முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா மோசே பெரியவனான பொழுது அவனுடைய வாழ்க்கை பாதையில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வாழ்க்கை பாதையில் அவனுடைய வாழ்க்கையில் இப்போ கூட நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம்,
பாவம் எது, பரிசுத்தம் எது, நீதி எது, அநீதி எது நமக்கெல்லாம் தெரியுது. அப்படி தெரிந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, அந்த வாழ்க்கை பயணத்திலே, வாழ்க்கை பாதையிலே நமக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு ஏராளமான காரியங்கள் நமக்கு முன் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. தடுமாறக்கூடிய, நம்மை சோதிக்கக்கூடிய, நம்மை வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பாக வைக்கப்படும். அல்லேலூயா. சோதனைக்காரன் ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா. வஞ்சிக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை சந்திக்க போயிருக்கும் பொழுது அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவருடைய நிறுவனம், வியாபார நிறுவனத்தை பற்றி பேசும் பொழுது மிகவும் உயர்ந்த நிலையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. மிகவும் உயர்ந்த நிலையில் அவர் இருக்கிறார். அதை என்னிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எங்க வீடு வாங்கியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரி இருக்கிற இடத்துல ஒரு வீடு வாங்கியிருக்கிறார். அந்த இடத்துல சாதாரணமாக யாரும் வீடு வாங்க முடியாது. ஏன் அந்த வீடு வாங்குறாரு? அது அந்தஸ்தினுடைய அடையாளம், அதிகாரத்தினுடைய அடையாளம். ரெண்டாவது, அங்கே எல்லாரும் எளிதில் உள்ள போக முடியாது. மிகவும் பாதுகாப்பாக அது என்ன பண்ணப்பாங்க, பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அது இருக்கிறது. அப்ப சொல்றாரு, அவர் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறார். ஆண்டவர் எனக்காக ஒரு திறந்த வாசலை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம சிந்தனை எங்க இருக்கணும்? அது அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு முன்பாக வைக்கப்படும் பொழுது, அவருடைய உயர்வான வாழ்க்கை நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது, அவருடைய அந்தஸ்தான வாழ்க்கை நமக்கு முன்பாக வைக்கப்படும் பொழுது, நாம அப்படி இல்லையே. அல்லேலூயா. நாம் இப்படி இருக்கிறோமே, வருமா வராதா சிந்தனை? அல்லேலூயா. ஆனால் அங்கே தான் நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு முன் வைக்கப்படுகிற எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணணும்? பகுத்தறிய வேண்டும். புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. புத்தி உள்ள ஆராதனை இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதினாலே மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:1-2. அல்லேலூயா. அது ரோமர் 12:1-2 சொல்லிருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி அவங்களும் ஆண்டவரை தானே ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொன்ன அந்த நண்பர் யார் ஆராதிக்கிறாரு? யாருங்க ஆராதிக்கிறாரு? ஆண்டவரை தாங்க ஆராதிக்கிறாரு. அப்போ நாமளும் யாரை ஆராதிக்கிறோம்? ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். ஆனா நமக்கு முன்வைக்கப்படுகிற அவருடைய வாழ்வை குறித்து சொல்லப்படுகிற அந்த வாழ்க்கையை முன்வைக்கிற அந்த காரியங்களை குறித்து நாம் என்ன பண்ணலாம்? சலனப்படலாம். அல்லேலூயா. சலனப்படும்போது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் யார் நம்மளை இப்படி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் அப்படி வச்சிருக்கிறாரு, நாம ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு? வருமா வராதா சிந்தனை? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக நீ கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இம்மைனா என்ன? மறுமைனா என்ன? இம்மைனா என்ன? மறுமைனா என்ன? இம்மைனா இந்த உலகத்தினுடைய வாழ்வுக்காக மாத்திரம் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எந்த குறைவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ஆண்டவர் காலை பிடிக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் மற்ற எல்லா மனிதர்கள் காட்டிலும், ஆண்டவரை அறியாத மக்கள், புறஜாதி மக்களை காட்டிலும் நீ பரிதவிக்க கூடியவன், ரொம்ப கேவலமானவனாக இருக்கிறாய். அதற்காக நீ ஆண்டவர் இடத்துல வர்ற. அல்லேலூயா. அதான் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். இந்த மாயை, இது ஒரு மாயையான உலகம். இந்த மாயையான உலகத்துல
பிசாசு ஆண்டவருக்கு சுட்டி காட்டுறான் இல்லையா? பிசாசு எப்படி சுட்டி காட்டுறான்? லூக்கால போய் படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்தை சுட்டி காட்டுறான். எத்தனை நிமிஷத்துல? ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்தை சுட்டி காட்டி, என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உனக்கு நான் தருவேன். ஏன்னா எல்லாம் பல 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 பலன் இருக்குது. எல்லாம் பல பல பலன் இருக்குது. காட்டுறான், சுட்டி காட்டுறான். காட்டி என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன். ஆனா அதுல இருக்கிற அந்த வெளிச்சத்துல இருக்கிற இருளை ஆண்டவர் பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்துல ஒரு இருள் இருக்குதுங்க. அந்த வெளிச்சமான வாழ்க்கைக்குள்ள ஒரு இருள் இருக்கு. அது ஆண்டவர் தான் பார்க்க முடியும். இதோ திறந்த வாசல் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த நண்பர். ஆனா அவர் இந்த ஆண்டவர் எதுக்காக அன்பு கூறுகிறார்? இம்மைக்காக அன்பு கூறுகிறாரா, இல்ல மறுமைக்காக அன்பு கூறுகிறாரா? அல்லேலூயா. அது இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நான் இல்ல, அவர். அல்லேலூயா. இருதயத்தின் யோசனைகளை வேறு பிரிக்கிறவர், நினைவுகளை தோற்றமாய் பார்க்கிறவர், அது அவருக்கானது. ஆனா நான் என்ன பார்க்கணும்? அந்த வெளிச்சத்துக்குள்ளே எவ்வளவு இருள் இருக்கிறது. அல்லேலூயா. அது எனக்கு தெரியாது, அது என்னுடைய ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம என்ன பண்ணணும்? நாம இதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூடல, இதற்காக நம்ம ஆண்டவர் இடத்துல அன்பு கூறலங்க. நல்லா கவனிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இம்மைக்காக மாத்திரமல்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி நம்ம மரித்ததுக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்க. மறுமையான வாழ்க்கை இருக்கிறது. அது நித்தியம், இது அநித்தியம். அல்லேலூயா. அதனாலதான் மோசே தான் பெரியவனான பொழுது அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிற இருளை அவன் கண்டுபிடித்தான். அல்லேலூயா. அங்க ஒரு இருள் இருக்குது, அங்க ஒரு இருள் இருக்குது. அது இருளான வாழ்க்கை, அது அந்தகாரமான வாழ்க்கை, அது அசுத்தமான வாழ்க்கை, அது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. தேவனுடைய பார்வையிலே அது இத்தனை பெரிய பாவமான வாழ்க்கை அது. அல்லேலூயா. ஆனா மறுமை நித்தியமானதுங்க. ஆபிரகாம் எங்க, அந்த லாசர் எங்க போனா? ஏழை லாசர், தரித்திரன் லாசர் எங்க போனா? ஆபிரகாம் அடிக்க போனா. அந்த சம்பிரமமாய் வாழ்ந்த மனிதன் எங்க போனா? அங்க ஒரு சொட்டு சுண்டு விரல தண்ணில விட்டு ஒரு சொட்டை நாக்கில் போயின்றான். இங்க தாராளமான வாழ்க்கை, அங்க ஒரு சொட்டு தண்ணீருக்கான ஒரு வாழ்க்கை. அந்த மறுமை நித்தியம், இங்க கொஞ்ச காலம். அதனால தான் சொல்றாரு, ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குங்க, மகிமுள்ள வாழ்க்கை இருக்கு. அந்த மகிமுள்ள வாழ்க்கை தருவதற்கு தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அல்லேலூயா. எப்படி அந்த தகப்பன் இழந்து போன எல்லாவற்றையும் பார்க்காதபடி அந்த மகனை மட்டும் எப்படி பார்த்தாரோ, அல்லேலூயா, எல்லாவற்றையும் இழந்து போய் துன்மார்க்கமா எல்லாவற்றையும் செலவழித்து திரும்பி மனங்கசந்து புத்தி தெளிந்து தன் தகப்பனிடத்துல வர்றானோ, அந்த தகப்பன் அப்படியே எப்படி அன்பு கூர்ந்தாரோ, முதல்ல எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பை திரும்பி வெளிப்படுத்தி அவனை கட்டி அணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தகப்பன். அப்போ அவர் இந்த உலகத்தில் நான் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பிள்ளைங்க வருது இல்லையா, நகைகளை எடுத்துகிட்டு வர, ஒரு திருமணத்துக்கு வந்தால் நகைகள் எடுத்துகிட்டு வராங்க, திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? வா நகை பத்திரம், என்ன பத்திரம்? நகை சொல்கிறோமா இல்லையா? ஆனால் இயேசு நம்மை மீட்க வந்தார். ஹல்லேலூயா. நம்மை மீட்க வந்தார். மீட்புக்காக அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனே, வானத்தின் பூமியும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற அந்த தேவன் பொருளை மீட்கவா வந்தார்? நம்மை மீட்க வந்தார். எங்கிருந்து மீட்க வந்தார்? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, நித்திய நரகாக்களிலிருந்து நம்மை மீட்க வந்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுவேன். எதுக்காக அன்பு கூறணும்? இம்மைக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம அவர் அன்பு கூற வரல. அல்லேலூயா.
அது உங்கள் உள்ளத்தில் நல்லா ஆழமாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கையில் உலக இன்பங்களுக்காக நம்ம அவர் அன்பு கூறல, நித்தியத்துக்கு சொந்தக்காரனை நித்திய நரகாக்கிலிருந்து விடுதலையாக்கி நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படி நம்ம மீட்க வந்தவர் அவர் தான். ஹல்லேலூயா. அதை நம்ம நேசிக்கிற நல்ல தகப்பன், நம்ம நேசிக்கிறதுனால தான் வந்தாருங்க. அப்போ நாம் அவர் எப்படி அன்பு கூறணும்? நித்திய நரகாக்கினிலிருந்து என்னை மீட்க வந்தவரே. ஹல்லேலூயா. அதுதான் பெரியவனான பொழுது ஒரு ஒளி இருக்குது, உலகத்தில் ஒரு ஒளி இருக்குது, அந்த ஒளிக்குள்ள ஒரு இருள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே உலகத்திற்கு ஒளி. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கிறான். ஹல்லேலூயா. நாம நினைக்கிற லைட் இருக்குது, உலகம் பளபளன்னு இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, கடை பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? அதில் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அந்த மெய்யான ஒளியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிக்கு தான் தெரியும் இந்த மாயான வெளிச்சத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு இருள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பெரியவராக இருக்கீங்களா? பிரித்து பார்க்க தெரியுதா? ஹல்லேலூயா. பிரித்து பார்க்க தெரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் சங்கீதக்காரனை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். அது எப்படி அவன் சங்கீதக்காரன் எப்படி பார்த்தீங்கன்னா 119 எடுங்க. சங்கீதம் 119 97 100. சங்கீதம் 119 97 100 படிக்கிற பாருங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் என் தியானம். அல்லேலூயா. சங்கீதம் 119 97. அவன் என்ன சொல்றான் பாருங்க, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவராக்குகிறீர். எதை கொண்டு? அவருடைய வார்த்தைகளை கொண்டு, இந்த வசனத்தை கொண்டு சத்துருக்களை எல்லாமே பார்த்தீங்க. நம்ம ஒருத்தர் ஜெயிச்சுட்டா சொல்லுவோம், பத்தியாவில் எவ்வளோ அறிவாக ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வேதத்தை நீ தியானிச்சின்னா உன்னுடைய சத்துருக்களிலும் நீ அதிக ஞானவானாய் உன்னை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாவரிலும் நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன். சொல்லிக் கொடுத்தவங்களை விட நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறேன். இந்த ஞானம் தான் என்ன பண்ணும்? எது ஒளி, எது இருள், எது மாயை, எது மெய் என்று நமக்கு அது சொல்லிக் கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வேற எதுவும் நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடாது. இந்த உலகம் நம்மை கவர்ந்து இழுத்து நம்ம என்ன பண்ணோம்? அழித்து போட்டு விடும். அதனால வேற எதுவும் கவர்ந்து இழுக்கக்கூடாது. நம்ம கவர்ந்து இழுக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு காண்பித்த அந்த பேரன்பு. ஹல்லேலூயா. தேவ அன்பு, அதுதான் தேவ அன்பு. அந்த அன்பை நீங்க இந்த உலகத்துல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இந்த உலகத்துல நீங்க தேவன் காண்பித்திருக்கிற அன்பு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற உண்மை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அல்லேலூயா. அந்த அன்பை நீங்க வேற இந்த உலகத்துல நீங்க வேற யார்கிட்டையும் பார்க்க முடியாதுங்க. வேற யார்கிட்ட, கணவன் மனைவிட்ட பார்க்க முடியாது, பிள்ளைகள்கிட்ட பார்க்க முடியாது, தாய் தகப்பட்ட பார்க்க முடியாது, சகோதர இடத்துல பார்க்க முடியாது, நண்பர்கள் இடத்துல பார்க்க முடியாது. அப்படி விளங்கி கொள்ள முடியாத அந்த அன்பை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கட்டளை என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த தேவ அன்பை அறிந்து கொள்ள முடியல. ஏன் என்னை நேசிக்கிறார்? ஏன் என்னை இவ்வளவு நேசிக்கிறார்? ஏன் என்னை இவ்வளவு நேசித்து வானத்தை துறந்து, மகிமை துறந்து, மாட்சிமை துறந்து, மகத்துவத்தை துறந்து சிலுவையிலே இவ்வளவு பாடுகளை ஏற்பட்டார்? எனக்கு விளங்கிக் கொள்ள முடியல. அந்த அன்பை விளங்கிக் கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டளையிட. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அதான் சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்?
அதனாலதான் வெறுக்க முடிஞ்சது உலகத்தை. அல்லேலூயா. அதனாலதான் தகப்பனுடைய, அதான் சொல்ற, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எண்ணப்படுவதை வெறுத்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. அதனாலதான் நீ யாரோடு இருந்தா தப்பிக்கப்படுவ, கிறிஸ்துவோடு கூட இருந்தாரோ உனக்கு போதிப்பார். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவோடு கூட, அவருக்கு நீ அவரோடு கூட இருந்தார், அவர் உன்னோடு இருப்பார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை அந்த சிநேகிதர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற சிநேகிதர் நான் கைவிடப்பட்டவன். அல்லேலூயா. உலகத்தில் சிநேகிதர்களால் நானே கைவிடப்பட்டவன். ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை அவர் கைவிட மாட்டார். அவரை சிநேகிங்க. அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. இந்த சிநேகத்தில் இருக்கிற இன்பம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. அல்லேலூயா. எங்கேயுமே கிடைக்காது. அதனாலதான் அவன் புரிஞ்சு கொண்டான், அதிக பாக்கியம், அதான் அதிக பாக்கியம், ஸ்லாக்கியம், அதிக பாக்கியம், அதிக ஸ்லாக்கியம். அவர் ஆராதிக்கிறது யாருங்க போய் நம்ம துதி பாடிக்கிட்டு இருக்கணும்? ஒரு காரியம் ஆகணும்னா யாரையும் போய் மாலிஷ் பண்ண வேண்டியதில்லை. அல்லேலூயா. யாரையும் போய் பாலிஷ் பண்ண வேண்டியதில்லை. அவன் ஒண்ணுமே இல்லாதவன், ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாதவனா இருப்பான். அல்லேலூயா. குப்பையா இருப்பான், எண்ணங்களிலே சிந்தைகளிலே குப்பையா இருப்பான். அவனை போய் நம்ம பாலிஷ் பண்ண வேண்டியதில்லை, மாலிஷ் பண்ண வேண்டியதில்லை நம்முடைய வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவரோடு கூட கிட்டி சேரும் பொழுது, நமக்கு உலகம் சில பாடுகளை கொடுக்கலாம், துன்பங்களை கொடுக்கலாம். ஆனா நாம சொல்லணும், இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானதல்ல, எனக்கு இன்னொருத்தர் கொடுக்கிறவர் ஒரு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கேவலமான உயர்வு நமக்கு தேவையில்லை. யாரையும் பாலிஷ் பண்ணி, யாரையும் மாலிஷ் பண்ணி, அப்படி யாரையும் துதிபாடி மேல வரணும்னு அவசியம் இல்லை. வானத்தி பூமி உண்டாக்கினவரை துதிச்சா போதும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட முடிவுகள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பேர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான தீர்மானம் எடுக்க போகிறீர்கள். அல்லேலூயா. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. அல்லேலூயா. இவரை நேசிச்சிங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இருக்காது. அல்லேலூயா. இவரை பிடிக்கணும், இவர் காலை பிடிக்கணும். அதனால்தான் ஒரு பெண் பிடிச்சா, அந்த பாவியான ஸ்திரீ அவர் காலை பிடிச்சா. அல்லேலூயா. என்ன பிடிச்சா? அந்த கால்களை தன்னுடைய கண்ணீரால் கழுவி தலைமயிரால் துடைத்து ஓயாதபடி முத்த செஞ்சார். அது அவருக்கு தாகம். அல்லேலூயா. அவருக்கு மாத்திரம்தான் அந்த ஆராதனை. யாருக்கு மாத்திரம்தான் அந்த ஆராதனை? அவருக்கு சொல்றாரு, உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது உனக்கு வெளியரங்கமாய் அவர் பதில் தருகிறது. அல்லேலூயா. அவரை பிடிங்க, அவர் ஆராதிங்க. இந்த உலகத்துல நீங்க யாருக்கு நீங்க பயப்பட தேவையில்லை, யாரையும் காக்கா பிடிக்க தேவையில்லை. அல்லேலூயா. தமக்கு முன் வைக்கிற காரியங்களில் நீ கவனமா இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருந்திருந்தால், உனக்கு வாழ்க்கையிலே நீ இவரை அறிந்து கொண்டால், இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொண்டால், உலகத்தை வெறுக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய அன்பை நீ புரிந்து கொண்டு விட்டால்,
இந்த உலகத்தை வெறுத்து விடுவேன். ஹல்லேலூயா. மாயை, மாயை, உலகம் ஒரு மாயை என்றாரு. ஆனா இந்த மாயான உலகத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நாம் இங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, இது வந்து இயேசுகிட்ட இருந்து கூட நம்ம கத்துக்கலாம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் வந்து சோதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சோதிக்கப்படுறார் பாருங்க. மார்க் 12 எடுங்க. ஆண்டவர் சோதிக்கப்படுகிறார். பிசாசு சோதிச்சால அது கூட நீங்க எடுத்துக்கலாம். மத்தேயு 4 அதிகாரத்தில் கூட நீங்க என்ன பண்ணலாம். அவர் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, மத்தேயு 4:1, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, அப்போ சோதிக்க யாரு இயேசு வந்து சோதனையில இருந்து தப்பிச்சாரா? அவரையே சோதிக்கிறான் பிசாசு. அப்ப நம்மளை சோதிக்க மாட்டானா? ஹல்லேலூயா, சோதிப்பான். மார்க் 12 பின்பு அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா 13, மார்க் 12 13 14 15 பாருங்க. ராயனுக்கு வரி செலுத்துதுன்னு ஆரம்பிக்காத தலைப்பு. மார்க் 12 13வது வசனம், 12வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சில அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். எப்படி அனுப்புறாங்க? அவரை பேச்சிலே அகப்படுத்தும்படிக்கு. அப்படின்னா குற்றப்படுத்தணும். அவரை குற்றப்படுத்தி அவர் என்ன பண்ணணும்? அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய மேன்மை உள்ள வாழ்க்கை, அது என்ன பண்றாங்க? அவர்களுக்கு பொறாம வருது. பரிசேயருக்கு என்ன வருது? பொறாம வருது. பொறாம வந்து அவரை சோதிக்கும்படி, அவரை அகப்படுத்தும்படி சிலர் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். எப்படி பேசுறாங்க? அப்படியே பாலிசா பேசுறாங்க. அவளை உயர்த்தி தூக்கி பேசுறாங்க. அல்லேலூயா, தூக்கி பேசுறாங்க. அப்போ ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அல்லேலூயா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நாம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதா? கொடுக்காதுன்னா என்ன பண்ணிடுவாரு? ராயன் கிட்ட போய் இவர் வரி கொடுக்காதுன்னு சொல்றாரு அப்படின்னு என்ன பண்ணலாம்? சிறைச்சாலையில் போட்டு அவரை அழித்து போடலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து. அல்லேலூயா. நான் சொல்றேன், மாயத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மாய்மாலங்களை, மாயத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற வஞ்சகத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஞானம் வேண்டும். அல்லேலூயா, ஒரு ஞானம் வேண்டும். அவர்கள் மாயத்தை அவர் அறிந்து, எல்லா மாயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியுமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதர்கள் இந்த உலகத்துல. அல்லேலூயா. அப்ப அந்த மாயத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவரோடு கூட நீ இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? காரியத்தை வெளிப்படுத்துவார். ஏன்னா அனந்த ஞானமுடையவர் கர்த்தர். யாரு? கர்த்தர் அனந்த ஞானமுடையவர். அவர் வந்து உனக்கு அதை உணர்த்தி உனக்கு என்ன பண்ணுவாரு? இது குழி, இது பள்ளம், இது வலை விரிச்சிருக்கிறாங்க. உன்னுடைய கால்களுக்கு என்ன விரிச்சிருக்கிறாங்க? வலை விரிச்சிருக்கிறாங்க. தூண்டில் போட்டிருக்கிறாங்க உனக்கு. அல்லேலூயா, தூண்டிலே போட்டிருக்கிறான். அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ அவரோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியால், சொன்னால சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்குவார் அவர். ஹல்லேலூயா. உன்னை கவிழ்த்து போட வருகிறது யாரு? சத்துரு. அந்த சத்துருக்களிலும் உன்னை ஞானம் உள்ளவராக்குவார். அதனாலதான் சொல்றேன், அவர் தான் சொல்றாரு, என்ன பிடி, என்ன தேடி, என்ன நாடு, நான் உன்னை வாழ வைக்கிறேன். ஹல்லேலூயா.
அதனால சபையில் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சபையில் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லி கொடுக்குறோம்? கிறிஸ்துவ அப்படி அவர் தான் ஞானம். ஹல்லேலூயா. அவர் தான் ஞானம். இன்னைக்கு 9ஆம் அதிகாரம் படித்தேன், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம். ஏன் இன்னைக்கு 9ஆவது அதிகாரம் படித்தேன்? இன்னைக்கு என்ன தேதி? 9. சங்கீதத்தில் எத்தனை, நீதிமொழிகள் எத்தனை அதிகாரம் இருக்கு? 31. ஒரு நாளைக்கு ஒன்று படிக்கணுமா? ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒன்று படிக்கணும். 31 அதிகாரம் இருக்கிறனால டெய்லி என்ன பண்ண போறீங்க இனிமேல் நீங்க? ஹல்லேலூயா. என்ன தேதியோ அன்னைக்கு அந்த அதிகாரத்தை எடுத்து படிக்க போறீங்களா? தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீ தப்பிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. மாயத்தை அறிந்து கொள்வாய், சோதனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய். ஆண்டவர் தப்பிக்கிறாரு. 15வது வசனம், அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படி ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இந்த சிறுபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார்கள். ராயனுடையது என்றார்கள். அதுக்கு அவர் சொல்றாரு, தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடு. அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த உலகத்துல நீ இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. அதனால தான் என்ன சொல்ற, நீ தேவனுடையதை தேவனுக்கு கொடு. நீ யாருடையவன்? உன்னை முழுவதும் நீ ஒப்பு கொடுத்தீனா, முழுவதும் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ மோசே பெரியவனான பொழுது சோதிக்கப்பட்டிருக்க மாட்டானா? இல்லை நீங்க கிறிஸ்துவுக்கு என்று வாழும் பொழுது நீங்க சோதிக்கப்பட மாட்டீங்களா? கண்டிப்பா சோதிக்கப்படுவீங்க. அதனாலதான் ஆபிரகாம் அந்த சோதனையிலிருந்து தப்பித்தான் இல்லையா? அந்த 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணும் பொருளும், சோதமின் ராஜா வந்து அந்த பொண்ணும் பொருளும் குவிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு, மெல்கிசேதேக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறாரு. என்ன போதிக்கிறாரு? உன் தேவன் உன்னதமான தேவன், வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரர். எங்கேக்கு சொந்தக்காரர்? வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். கர்த்தரே சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்ப அந்த சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்றாரு? அது கேட்சிங் பண்ணிடுறாரு, பிடிச்சிக்கிறாரு. என் தேவன் உன்னதமான தேவன், அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். அது சொல்ற, பொண்ணை நீர் எடுத்துக்கொள்ள மாட்கள் எனக்கு தாரன்றான் சோதனைன்றா. அவர் சொல்றாரு, அங்கு கையை உயர்த்திட்டேன். அல்லேலூயா. அங்கு கையை உயர்த்த கற்றுக்கிட்டீங்கன்னா, கையை உயர்த்தி ஆராதனை செய்ய நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இங்க யார்கிட்ட நீங்க கை நீட்ட தேவையில்லை. அல்லேலூயா. உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கைகளை நீ ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வைக்கப்படுகிற சோதனைகள். யோசேப்புக்கு என்ன சோதனை வந்தது? போத்திபாருடைய மனைவி மூலமா சோதனை வந்தது. அவன் சொல்லிட்டான், ஒத்துமா நீ ஒத்து ஒதுலிப்பட்டே சார் என்ன சொல்றான், விட்டுட்டு ஓடு. அல்லேலூயா. அதுதான் மாயம். உன் முன்னாடி பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். அதான் மோசே என்ன பண்றாரு? எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம். என்ன பாக்கியம்? பாக்கியவானப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டவனப்பா. துன்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்டா, துன்பத்தை ஆசீர்வாதமாக அவன் பார்க்கிறான். ஏன்னா அது கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகள். நான் பாவம் செய்து பாடுபடுறதில்ல, நன்மை செய்து பாடுபடுவது. அல்லேலூயா. தீமை செய்து பாடுபடுவதல்ல. அல்லேலூயா. எதையாவது திருடிட்டு யார் கையாவது பிடிச்சி இழுத்துட்டு அப்படி பாடுபடுறதில்ல, நன்மை செய்து பாடுபடுவது. அல்லேலூயா. நன்மை செய்து பாடுபடுவது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இருளின் அதிகாரம் நம்மை வஞ்சித்து கீழே தள்ளிவிட என்ன பண்றது வாய்ப்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அப்போதான் சொல்றாரு பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ரோமர் 1:21 பாருங்க, ரோமர் 1:21. அவருக்கு பாருங்க என்ன எப்படி சொல்றாரு, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். அல்லேலூயா. போதும் பாருங்க, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ நீ வெளிச்சமாகணும்னா, நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆக வேண்டும் என்றால், இருளுக்கு வெளிச்சத்துக்குள்ள இருளை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப சிம்பிளா இதுல இருக்குது. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இருளடைந்தது. நல்லா கவனிக்கணும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப என்ன முக்கியம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம். அப்போ வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ணணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நீ எங்க போகிற, கிட்டி போகிறாய். அல்லேலூயா. எங்க போகிற, மெய்யான வெளிச்சத்தின் இடத்து போகிறாய், மெய்யான ஒளியின் இடத்துக்கு போகிறாய். அப்ப சிந்தனையில வீணராகல, இருதயம் இருளடையில, இருதயம் என்ன பண்ணுது, கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்பதான் உனக்குள்ள வெளிச்சம் வருகிறது. எப்போ வெளிச்சம் வருகிறது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது, துதிக்கும் பொழுது. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், கோயில்பட்டியில், என் பொண்ணை கொடுத்துருக்கிற ஊரில். அந்த சபைக்கு போயிருந்தேன். ஒரு பாட்டு, கடைசியில் ஒரு பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் முழங்கால நிற்கிறாங்க. அல்லேலூயா. முழங்கால் நின்று ஆராதிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு பாடல், நிறைய பேர் என்ன பண்றாங்க, முழங்கால் நின்று ஆராதிக்கிறாங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா அது மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துவது, அதான் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஆராதிக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்று. அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார்கள், 1 தீமோத்தேயு 4 பவுல் எழுதுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அறிஞ்சிச்சுன்னா ஆராதிக்காம இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. அறிஞ்சிருச்சுன்னா ஆராதிக்காம இருக்க முடியாது. உனக்கு என்ன தேவை இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம், கையின் பிரயாசம், குடும்பம், பிள்ளைகள், நல்வாழ்வு, சுகம், என்ன தேவை இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நீங்க ஆராதிங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கணும் நீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் முழங்கால நின்று ஆராதிச்சுட்டு தான் நான் வெளியே போவேன். ஒவ்வொரு நாளும் முழங்கால நின்று ஆராதனை செய்து விட்டு தான் நான் வெளியே போவேன், வீட்டை விட்டு. அல்லேலூயா. ஏன், அவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைவு கூறுங்க. அல்லேலூயா. எங்கேயோ இருந்தீங்க, எங்கேயோ கொண்டு வச்சிருக்கிறாரு. நரகாக்கினிலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அது பாருங்க, 2 கொரிந்தியர் 4:4 படிங்க. வசனம் படிக்கிறது நல்லது, நேரம் ஆனா பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் ஆனா பரவாயில்ல. 2 கொரிந்தியர் 4:4 அவர் சொல்றாரு, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளை அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. அது சிலுவை குறித்து அவர் சொல்றாரு. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்றான், நீ இப்படி போனா மேல வந்துடலாம், இப்படி போனா மேல வந்துடலாம். ஆனா நான் சொல்ற எளிமையான வழி, உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரே வழி, அவர் ஆராதனை பண்ணு. அல்லேலூயா. அவரை நேசிச்சு ஆராதனை பண்ணு, அவரை துதிச்சு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. அதான் அன்பு கூர்ந்து ஆராதிக்கணும். அன்பு கூர்ந்து ஆராதிக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் யோசேப்புக்கு ஒன்று தெரிஞ்சது, மோசேக்கு ஒன்று தெரிஞ்சது, இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருக்க வேண்டாம்.
இனி ஒரு பலன் மேல் நோக்கமாறேன். எப்போது? மோசே பெரியவனான பொழுது. அவனுக்கு தெரியுது, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துடுச்சு, ஒரு வெளிச்சம் வந்துடுச்சு. அப்ப என்ன பண்றான்? நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அல்ல, வானத்தின் பூமியும் உடையது அவருடைய சாயல்படி உண்டாக்கப்பட்டவன், அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன். அப்ப அந்த வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கணும்னா சில காரியங்களை வெறுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒரு காரியத்தை வெறுக்கணும், இன்னொரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட அந்த நல்ல காரியத்தில் பொறுமையால், விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? பொறுமையாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது அவன் பொறுமையாய் இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டானா. ஹல்லேலூயா. பொறுமையாய் இருந்து. அதனால தான் வேதம் சொல்லுது, மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுவதை வெறுத்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் நிமித்தம் இனி வரும் எகிப்து பொக்கிஷங்களை வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை குறித்து இன்னைக்கு நாம அதிகமாக அறிந்து கொண்டோம். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு பெருசு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களை காட்டிலும் அவருடைய அன்பு நமக்கு பெருசா இருக்கிறது. அந்த பட்பட்டர் ஜாம் வாழ்வை விட இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அது ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நான் சொல்றேன், குறைவு என்பதே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்கள் கேளுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமானது போதுமானதாக இருக்கிறதா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை இந்த ஜீவனுக்கும் போதுமானதா, இன்னொரு ஜீவனுக்கும் போதுமானதா, அவருடைய வாக்குத்தத்தம் போதுமானதா இருக்கிறான். அதுதான் பெரியவனான பொழுது அதை அறிந்து கொள்ளணும். நீங்கள் அறிந்து கொண்டுட்டீங்களா? அல்லேலூயா. சில காரியங்களை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், நீதிமொழிகள் படிக்க சொல்லியிருக்கிறேன், அன்பு கூர்ந்து ஆராதிக்க சொல்லியிருக்கிறேன், கிட்டி சேர உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், முழங்கால நின்று ஆராதிக்க சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவரை பெரியவரா பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன், மேலே வர்றது எவ்வளோ சுலபம் என்பதை சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.